வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலங்க மரம் மறுவாழ்வு மறுநடவு செய்ய போற வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. ஆங்கிலங்க மரம் பயணம் மறுநடவு செய்யும்போது என்னலாம் பண்றோம் அது எல்லாமே தெரியும். ஆங்கிலங்க மரம் வந்து பசுமை சங்கிலி அமைப்பினரால தான் மறுநடவு செய்யப்படுகிறது. சங்கிலி டூ திருச்செங்கோடு சாலையில தான் அந்த மரம் வந்து இருக்கு. சாலை விரிவாக்கத்திற்கு இடையூறாக இருக்கறனால அந்த மரத்த மறுநடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே மரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பூஜை போடுவோம். அதேமாரி நாகலிங்க மரத்துக்கும் இன்று பூஜை போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட ஆயுதங்களை வைத்து பூஜை போடுறோம். பசுமை சங்கிலி நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. மரம் பழனிசாமியில தான் பூஜை போடுறாங்க. பசுமை சங்கிலி அமைப்பின் தலைவர், பசுமை சங்கிலி அமைப்பின் நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. நம்ம எப்பயுமே எங்கே மரம் எடுத்தாலும் மறுநடவு செய்யும்போது பூஜை போட்டு தான் மறுநடவு செய்வோம். பசுமை சங்கிலி நண்பர்கள் எல்லாம் கிளைகள்லாம் அறுத்துருக்காங்க. தேசியம்லாம் கார்த்திகைலாம் வந்து எதுக்காக கிளைகளை அறுக்கிறோம்னா, கொண்டு போகும்போது யாருக்கும் இடையூறாமல் இருக்கவும், வெயிட்டை குறைக்கிறதுக்காகவும், கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கிளைகள்லாம் ஆடும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம கிளையெல்லாம் கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டாங்க. பாதி கிளைகள் எல்லாமே ஓரளவுக்கு கட் பண்ணிட்டாங்க. மரத்துங்களில் எந்த கிளைகளுமே இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவு விட்டு மறுநடவு செய்ய போகும் மரத்தில் கிளையெல்லாம் வெட்டிகிட்ருக்கோம். ஜேசிபி வந்துருச்சு. அடுத்ததாக ஜேசிபி விட்டு நம்ம கீழெல்லாம் பெருக்கி போகிறோம். 2 சைடு மண் எடுத்துட்டாங்க. 2 சைடு மட்டும் மண் இருக்குது. அதை மட்டும் எடுத்துகிட்டு ஆணி வேர் இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு தூக்குறது தான். ஜேசிபி பெருக்கும் போதோ கிரேன் எடுக்கும்போதோ மரத்துக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் செய்யணும், பொறுமையாக செய்யணும். ஏன்னா மரத்தை வந்து குழந்த மாதிரி தான் பார்த்து செய்யணும். வந்து 2 சைடுமே 4 பக்கமுமே வந்து கேப் பண்ணி விட்டாச்சு, பாக்ஸ் மாதிரி. மரத்தினோட வேறு ஆழமாக இருக்கனால முயற்சி செய்கிறாரு ஜேசிபி ஆப்ரேட்டர் வந்து. கடும் முயற்சிக்கு பிறகு, போராட்டத்திற்கு பிறகு கிரேனோட உதவியாலையும் ஜேசிபியோட உதவியாலையும் நம்ம வந்து மறுநடவு செய்ய போகிறோம். மரத்தில் வந்து பெல்ட்டு போட்டு கிரேன் தூக்குறாங்க. ஜேசிபி வந்து செட் பண்ணி விட்டு தூக்கியாச்சு. நம்ம வந்து மரத்தை தூக்கியாச்சு. மரம் வந்து வேரோடையே எடுத்துட்டோம். எந்த ஒரு வேருக்கு மரத்துக்கு சேதம் இல்லாமல் எடுத்துட்டோம். அடுத்தது வந்து வேரில் வந்து மண் கொட்டாமல் இருக்கிறதுக்கு பரதா கட்ட போகிறோம். பரதா கட்டிட்டு மறுநடவு செய்ய போகும் இடத்தை நோக்கி நாகலிங்க மரம் 15 வருடம் கொண்ட நாகலிங்க மரம் பயணம் செஞ்சிட்ருக்கு. இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சங்கிகிரியில் தான். ரோட்டில் கொண்டு போயிட்டுருக்கோம். மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம பொறுமையாக கொண்டு போயிட்டுருக்கோம். மாதேஸ்வரம் கோயிலை நோக்கி வந்து மரத்தை கொண்டு வந்துட்டோம். மரத்தினுடைய கிளைகள்லாம் அறுத்தாச்சு. பூக்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம மறுநடவு செய்ய போகும் இடத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம். மறுநடவு செய்ய போகும் இடத்துக்கு மரத்தை நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம். மறுநடவு செய்கிற இடத்துல குழியை நம்ம பறித்து தயார் நிலையில் வச்சுருக்கோம். ஏன்னா மரம் எடுத்துகிட்டு வந்தோடனே நடவு செய்கிறதுக்கு. அங்கேருந்து நம்ம வந்து தாய் மண்ணையும் அள்ளிட்டு வந்துட்டோம். மரத்துக்கிட்டேருந்து தாய் மண்ணையும் அள்ளிட்டு வந்துட்டோம். மரத்துக்கு வைக்கிற இடத்துல குழியும் பறிச்சாச்சு. இப்போ வந்து மரத்தை வந்து அந்த குழியில் நம்ம வைக்க போகிறோம். கிரேனோட உதவியோடு நம்ம வந்து மரத்தை வைக்க போகிறோம். வேர்களுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல், மரத்துக்கு சேதம் இல்லாமல் பொறுமையாக வைக்க போகிறோம்.
வேர் அகலத்துக்கு கரெக்டான குழி எடுத்துட்டோம். அந்த குழிக்குள்ளார வந்து மரத்தை நம்ம வைக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம மரத்தை வச்சுட்டோம். குழிக்குள்ளார தாய் மண், நாகலிங்க மரத்தோட தாய் மண்ணை வந்து நம்ம பள்ளி உள்ளார போட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த மண்ணில் தான் நுண்ணுயிர் எல்லாமே இருக்கும். இப்போ நமது பசுமை சங்ககிரி கார்த்தியானா வந்து இளநீலாம் உடச்சி ஊற்றுறாங்க. எதுக்காகனா வேர் சீக்கிரம் துளிர்விட்டு புது வேர் வளர்கிறதுக்காகவும் மரம் துளிர் விடுறதுக்காகவும். மரம் பழனிசாமி அண்ணா வந்து மண்புழு உரம் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 இளநீ எந்த மரம் நம்ம மரநடவு செய்தாலும் வேருக்கு வந்து உடச்சி ஊற்றுவோம். தாய் மண்ணுன்னு
வச்சுச்சுன்னா கீழே வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு அந்த வைக்கோல் புல் மேலேயே எல்லாம் தண்ணியெலாம் ஊறிகிட்டே இருக்கும். தண்ணி ஊற்றுறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு மேலே பஞ்சகவியம் தெளித்து விட்றோம். கீழே பார்த்திங்கன்னா மட்டை எல்லாமே மூடாக்கு போட்டுட்டோம். எதுக்காகனா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கனால. நன்றி. வீடியோ